செய்தியை கேட்டியா இல்லையா? உனக்கு தெரியுமா தெரியாதா? என்னம்மா சொல்ற? எனக்கு தெரியாது, என்ன சொல்ற? நாளையோட லாஸ்ட் டேட்ன்றாங்கடா. குரூப் 4 எக்ஸாம் அப்ளை பண்றது. செய்தியை கேள்றா. இதை பார்க்குறேன் இருமா. குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். 3935 காலி பணியிடங்களை கேட்டம்மா, இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு. நீ சரி காசு கொடு, நான் போய் அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன் குரூப் 4. நில்லுடா. சொல்லுமா என்னன்னுட்டு. குரூப் 4 எக்ஸாம் படிக்கிற இல்லடா, அது நீ எப்படி படிக்கிற, எப்படி படிக்கணும்னு நீ சொன்னீன்னா தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்கல்ல. எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அவங்களுக்கும். செஞ்சுட்டா போச்சு. இன்னைக்கு என்ன சொல்ல போற குரூப் 4 பத்தி? எந்த ஒரு எக்ஸாமுக்கும் படிக்கிறதுக்கு முன்னே ஸோ அதோட சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, நம்ம என்ன படிக்க போகிறோம், எதை படிக்க போகிறோம், இப்போ இந்த எக்ஸாமுக்கு என்ன கேள்வி கேட்க போகிறாங்க, எதை படிக்க போகிறோம், எவ்வளோ மார்க்கு கேட்பாங்க. ஸோ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கினாதாம்மா அந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன சிலபஸ்ஸு, ஸோ அதை எப்படி பார்க்கணும், அது எவ்வளோ மார்க்கு கேட்பாங்க, என்னென்ன கேட்பாங்கன்ற அந்த சிலபஸை மட்டும்தாம்மா இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க நான் எதனா தப்பு பண்ணால் எனக்கு கரெக்ட் பண்ணுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்னிலேருந்து இன்னும் 45 டேஸ் தான் இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஜூலை 12 சொல்லியிருக்காங்க எக்ஸாம் டேட்டு. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தா கூட அரௌண்ட் 45 டேஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நான் உங்கள் திருப்பத்தூர் பையன். ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அது என்னென்ன படிக்கணும், எப்படின்றது, நான் என்னென்ன மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேனோ அதை நான் அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் குரூப் 4 கிளியர் பண்ணலாம். ஸோ என்னோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது எந்த கோச்சிங்கோ எந்த ஒரு இன்ஸ்டியூட்டோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, உங்களில் வருவேன். ஸோ எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேனோ அதே மெத்தடில் ஸோ உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஸோ நீங்களும் வீட்டிலேருந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எல்லாருமே குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ ஆனால் என்ன பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அதுக்கான மெத்தட் தெரியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன படிக்கிறேனோ அந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் நீங்களும் என்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நான் ஒரு புது டைரி எடுத்திருக்கேன். ஸோ அந்த டைரியில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம குரூப் 4 படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அதோட பேட்டர்ன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரம்பிக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். முயற்சி திருவினையாக்கும். ஸோ நாம் எந்த ஒரு செய்வினையும் முழு ஈடுபாட்டோட செய்ய வேண்டும். நம் முயற்சியை விட்டு விடக்கூடாது. நம் முயற்சிக்கு ஏற்ற பலன் நிச்சயம் நமக்கு உண்டு. முயற்சி தானையும் திருவினையாக்கும். ஸோ அதனால் முயற்சியை நம்ம விடாமல் அதோட கம்ப்ளீட்டாக நம்ம என்னால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம குரூப் 4 ஜெயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் உங்களில் ஒருவனா எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் பாஸ் பண்ணலாம். ஸோ ஒரு சாமானிய மனுஷன் எந்த குரூப் 4 கிளாஸ்க்கும் நான் அட்டன் பண்ணல. ஸோ எப்படி நம்ம வீட்டிலேருந்து படித்தாலே நம்ம எப்படி வந்து பாஸ் பண்ண முடியும், ஸோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்ன பண்ணலாம், நம்ம அதுக்கு என்னென்ன பண்ணலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இப்போ வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட பேட்டர்னை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேட்டர்ன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ரெக்குயர்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட் ஆப்ஷனில் சிலபஸ் நம்ம பார்த்தோம், ரிவைஸ்டு சிலபஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ அது கீழே நம்ம கிளிக் பண்ணி சிலபஸை முதல்ல பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா சிலபஸும் நம்மளுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பரும் ரொம்ப முக்கியம். ஸோ ஓகேங்களா, நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து சிலபஸும் மாடல் கொஸ்டின் பேப்பரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் ஏல ஜென்ரல் தமிழில் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளோட மாடல் சொல்கிறேன், எப்படி சிலபஸ் நம்மளுக்கு படிக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் ஏல வந்து ஜென்ரல் தமிழில் வந்து 100 கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் பார்ட் பியில் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து ஒரு 75 கொஸ்டின்ஸ் வரும். அதில் வந்து ஆப்டிடியூடும் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இதில் 100 கொஸ்டின்ஸு, இதில் 75 கொஸ்டின்ஸு, இதில் வந்து 25 கொஸ்டின்ஸு, டோட்டலாக பார்த்தா நம்மளுக்கு 200 கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 1.5 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 300 மார்க் இது பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ், கன்சிடர் பண்ணுறாங்க.
ஓகே, இப்போ வந்து 300 மார்க் இது இப்படிதான் கேட்பாங்க, இந்த இதுல இருந்து தான் வரும், எல்லாருக்குமே சிலபஸ் ஜென்ரலா தெரியும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்ட் ஏல என்னென்ன கேட்பாங்கன்னா இலக்கணம் கேட்பாங்க, இலக்கியம் கேட்பாங்க, தமிழ் அறிஞர் அவங்களோட தமிழோட தோன்றுகள். ஸோ இதை பத்தி தான் நம்மளுக்கு வந்து பார்ட் ஏல 100 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரல் சயின்ஸ் வரும், கரண்ட் அஃபேர் வரும், அப்புறம் ஜியோகிராஃபி பத்தி கேட்பாங்க. அதே மாதிரி இந்தியாவோட வரலாறும் அதோட கல்ச்சர் அதோட தொண்டுகள், ஸோ அதோட பண்பாடுகள் அதை பத்தி எல்லாம் கேட்பாங்க, பாரம்பரியம் அதை பத்தி எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி இந்திய ஆட்சியல், ஸோ இந்தியாவோட அரசியல் இதை பத்தி கேட்பாங்க, இந்திய பொருளாதாரம் கேட்பாங்க, இந்திய தேசிய இயக்கம் கேட்பாங்க, அப்புறம் தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு, ஸோ அதோட சமூக அரசியல் பத்தி கேட்பாங்க, அப்புறம் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம், ஸோ அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து 100 மார்க்குக்கு வந்து 75 மார்க்குக்கு, ஸோ இதுல இருந்து 75 மார்க்கு. அதுக்கப்புறம் பார்ட் சி பாத்தீங்கன்னா அதான் நம்மளுக்கு பார்ட் பில இருக்கிற அந்த 25 வந்து மார்க்ஸ். ஸோ வந்து மேக்ஸ், ஸோ இதோட மேக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா மென்டல் எபிலிட்டி, ஏற்கனவே நம்ம பார்த்தது பாத்தீங்களா, இப்போ இந்த ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி, இதுதான் நம்மளுக்கு மெயினாக கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்சன்டேஜ் சம்மு, இந்த தனி வட்டி கூட்டு வட்டி, ஸோ அது இல்லாமல் நீங்கள் ட்ரெயின் ஸ்பீட் கணக்கு, ஸோ இந்த மாதிரி ஜென்ரலான மேக்ஸ். ஆனால் முக்கியமாக நம்ம எந்த அளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து தமிழையும் கான்சென்ட்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்ம 100க்கு வந்து மினிமம் ஒரு 40 எடுத்தால் தான் நம்மளோட இது எலிஜிபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து எலிஜிபிள் ஆகாது. அதனால ஸோ அதை நம்ம எலிஜிபிள் பண்ணுறதுக்காக நம்ம முக்கியமாக அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணும். ஸோ இப்போ இருக்கிற நம்மளுக்கு வந்து 45 டேஸ்ன்றது 45 டேஸ் இல்லை, ஆல்மோஸ்ட் வந்து 40 டேஸ் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த மந்த்து போயிடுச்சு, நெக்ஸ்ட்டு 1 மந்த்து, அதுக்கப்புறம் ஜூலை 12 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 40 டேஸில் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? ஸோ 10 டேஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். தமிழுக்கு இது ஒரு 10 டேஸ் வச்சுக்கலாம், மேக்ஸுக்கு ஒரு 10 டேஸ் வச்சுக்கலாம், ரீசனிங்கு அப்புறம் ஆப்டிடியூடு இது எல்லாமே அப்படியே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டு மீதி இருக்கிற ஒரு 12 டேஸில் வந்து நம்ம ரிவிஷன் பண்ண ஆரம்பித்தா தான் ஆல்மோஸ்ட் நம்ம அந்த பாஸ் பண்ணுறதுக்கிட்டேயாச்சும் போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரி ஸ்கோர் எடுக்க முடியும். அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டடீஸை. அதுவும் இல்லாமல் சில பேருக்கு வந்து சில சப்ஜெக்ட் வந்து பிடிக்காம இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி பிடிக்காம இருக்கலாம், சில பேருக்கு வந்து சயின்ஸ் பிடிக்காம இருக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்காம இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மார்க்ஸ் ஆச்சு எடுக்கணும். 10க்கு ஒரு 5 மார்க்ஸ் ஆச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணி படித்தா தான் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கிறத பின்னாடி படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். அதனால வந்து நம்ம அது தெரியாத டாபிக் நம்ம படிக்கலனாலும் பரவாயில்ல. ஸோ ஏபிசிடின்னு இருக்கும், அதில் ஏதாச்சும் நம்ம ரேண்டமாக செலக்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு அந்த 5 மார்க்ஸ் கிடச்சிரும், 10ல் 5 மார்க்ஸ் கிடச்சிரும் நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் பக்கத்தில் கேட்டு அதெல்லாம் நினச்சாலும் கேட்டு எழுத முடியாது. ஏன்னா உங்களுக்கு ரேண்டமாக இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு பார்ட் ஏல 10வது கொஷின் இருக்குன்னா உங்களுக்கு அதே பார்ட் ஏல அந்த கொஷின்ஸ் வந்து ஒரு 15வது இடத்துல இருக்கும். அப்படி நீங்கள் கேட்டும் எழுத முடியாது, இது பண்ண முடியாது. அது இல்லாமல் அங்கே ஃபுல்லாக வந்து ரவுண்ட்ஸ் போயிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி இப்போ படித்து நம்ம இது பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நம்மளால் அந்த டைமில் கிளியர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இப்போ வந்து அதை கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து நமக்கு டைம் இருக்குது, அதனால் அந்த தெரியாத டாப்பிக்கை எடுத்து வச்சு இப்போ நம்ம பார்த்துட்டோம்னா தெரிஞ்ச டாபிக் வந்து ஃபைனலாக பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி தான் நம்ம அந்த சிலபஸ் வந்து பிரித்து வச்சு நம்ம பார்த்தோம்னா இன்னும் ஒரு 30 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஜூன்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஜூலை வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம், மாடல் டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்கோரை. இப்போ இதில் வந்து வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த நான் எழுதுறது கிளியராக தெரியலனா கூட உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இதுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் அந்த வீடியோவை பாஸ் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்ட் ஏல என்ன, பார்ட் பியில் என்ன, பார்ட் சியில் என்னன்ட்டு. ஸோ நான் அதை தான் வந்து நான் ரோட்டில் வந்து ரிட்டர்னாக எழுதுறேன். நெக்ஸ்ட் டைம் நான் எழுதும் போது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து கிளியராக வர்ற மாதிரி நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் நான் நோட்டில் எழுதிட்டு இருக்கேன். பார்ட் ஏல என்ன இருக்குது, பார்ட் பியில் என்ன இருக்குது, பார்ட் சியில் என்ன இருக்குது, ஸோ அதை என்ன நான் படிக்கணும், அது எவ்வளோ மார்க் வரும்ன்ற மாதிரி தான் டீட்டெயில்ஸ் எழுதிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாகவே கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் என்கிட்ட வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அது இல்லாமல் டிஎன்பிசி புக்ஸும் இருக்குது. ஸோ அதை வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இந்த டிஎன்பிசி 2025க்கு. ஸோ நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து நான் பிடிஎஃபாக நான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் தரேன். இப்போதைக்கு வந்து நம்ம அதை எப்படி படிக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்க சிலபஸ் என்னன்னு நான் பார்க்கணும். ஸோ நம்ம எந்த சிலபஸ் எல்லாம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்து நம்மளுக்கு ஈஸியாக மார்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னால் அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நிறைய மார்க் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார், ஸோ அது என்ன இது யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன டெக்னாலஜியில் வந்து பாகிஸ்தான் இந்தியா வந்து அட்டாக் பண்ணிச்சு, பிரம்மோஸ், ஸோ என்ன இது அந்த மாதிரி நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் ஆகிற கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் நெட்டில் டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்து படித்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இதை தவிர்த்து நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சது எதனா இருந்தால் அது வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்க. ஸோ அதையும் நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் நம்ம ட்ரை பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். அது இல்லாமல் நம்ம படிக்கிறதுக்குன்னு நிறைய ஃப்ரீ வெப்சைட் இருக்குது, டிஎன்பிசி குரூப் 4க்கு. ஸோ அதில் வந்து நம்மளோட என்ன படிக்கணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது ஷேர் பண்ணாது எந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கும்னுட்டு. அது இல்லாமல் இப்போ நிறைய வந்து யூடியூப்பில் நிறைய பேர்ஸ் வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் ஏதாச்சும் பெஸ்ட்டாக இருந்தால் நான் அதையும் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட போதும். நான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எது பெஸ்ட்டாக இருக்கும்னுட்டு. ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குரூப் 4க்கான அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டே பை டே நீங்களும் இந்த சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் குரூப் 4 அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.